எல்லார் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, நம்முடைய தேவனை கர்த்தாதி கர்த்தாவை மகிமையின் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நேசரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லார் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இரக்கங்களின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மை உள்ளவரே, நீதி உள்ளவரே, உருக்கம் நிறைந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை பாதுகாத்ததே, உம்முடைய கிருபை எங்களை நடத்தினதே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லார் கர்த்தரை துதிக்கலாம், எல்லார் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கிருபை கிருபை கிருபை, தேவ கிருபையினால இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எல்லாரும் பாடுவோம். இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. எல்லாரும் பாடுவோம். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. கைகளை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை உமக்கே எங்கள் தெய்வமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் சத்தமாய். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. இயேசு ராஜா, நீர் செய்த நன்மைகளை எல்லாரும் சொல்லுங்கள், எண்ணியே துதித்திடுவே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான இந்த 10வது மாதத்திலும் உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில வாக்குத்தத்த ஆராதனையில் கூடி வர கிருபை தந்தீரே, நன்றி. இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடப்போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். சந்தோஷமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா, ஆமென். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவோம். அந்த பாடல் இணைந்து பாடுவோம். கடந்த 9 மாதங்கள் இந்த வருடத்தில் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தினார் இல்ல? சரி, கைத்தட்டி பாடலாமா? இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. நிறைந்த
சொல்லுகிறேன் என்று சொல்லி எல்லாரும் கைகளை தட்டி கண்களை மூடி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துறங்க. பார்க்கலாம், கடந்த 9 மாதங்கள் கிருபையாய் நம்மை நடத்தினார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார். வாய் திறந்து நன்றி சொல்லுங்கள். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர், நம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், நம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர் சிறந்தவர். ஹல்லேலூயா. நம் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடாய் இருந்த போதிலும் நம்மை அவருடைய தோளின் மேலே சுமந்து பாதுகாத்து நம்மை தப்புவித்து வரவிருந்த எல்லா இடுக்கண்களிலும் இருந்து நம்மை விடுவித்தாரே, நம்மை தப்புவித்தாரே, நம்மை பாதுகாத்தாரே. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை, நன்றி பலிகளை இயேசுவுக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சத்தமாய் நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். இத்தனை மாதம் நடத்தின ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நம்மை வழி நடத்த உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்கள். அற்புதமாய் நடத்துவார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை அற்புதமா நடத்துவார். சொல்லுங்களேன், அற்புதமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாடலை கூட இணைந்து பாடப் போகிறோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பாடுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள்
கர்த்தருடைய ஆளுகை என் வாழ்க்கையில வெளிப்படணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு, அங்கு விடுதலை உண்டு. எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஆவியானவர் என்னை நடத்தணும். கேளுங்க, ஆவியானவர் இந்த மாதத்தில் நான் போகிற வழியை காட்டணும். ஆவியானவர் என் செயல்களை செவ்வைப்படுத்தணும். எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? இந்த அக்டோபர் மாதம், இந்த 10வது மாதம், இந்த 2024வது வருடத்தின் 10வது மாதத்தில் ஆண்டவரே ஆவியானவர் என்னை நடத்தணும். ஆவியானவர் என் செயல்களை ஆளுகை செய்யணும். எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். பைபிள் சொல்லுது, அவர் நம்மை அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிறவர். என்னை ஆளுகை செய்ய ஆவியானவரேன்னு கேளுங்க பார்க்கலாம். எல்லாரும் கேளுங்க, என் ஆளுகை செய்யுங்கப்பா, என் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லாரும் கேளுங்க, என் ஆளுகை செய்யுங்கப்பா, என் ஆளுகை செய்யுங்கப்பா. இப்படி சுத்தத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, என் குடும்பத்திற்கு என்னை பிரயோஜனமாய் மாற்றுங்க. என் சபைக்கு என்னை பிரயோஜனமாய் மாற்றுங்க ஆண்டவர். என் குடும்பத்திற்கு, என் வாழ்க்கைக்கு என்னை பிரயோஜனமாய் மாற்றுங்க. என் பிள்ளைகளுக்கு என்னை பிரயோஜனமாய் மாற்றுங்க. எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க, ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை ஆவி ஆத்தும சரீரத்துல இந்த மாதத்துல நான் உணர வேண்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நான் அதிகமாய் ஜெபிக்கணும். இந்த மாதத்தில் நான் அதிகமாய் கர்த்தரை தேடணும். கேளுங்க பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் எனக்கு உண்டாகணுமே. எல்லாரும் கேளுங்க, இந்த மாதத்துல சபையில நடக்கிற கூடுகைகள் ஒவ்வொன்றிலும் தவறாமல் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க பார்க்கலாம். எல்லா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். ஆவியில பல நடைகள் இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால் நாம் நிரப்பப்படும்படியாய் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஏசப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நிறைவானவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்ற வாங்கப்பா. இந்த மாதத்தில் நாம் செய்கிற வேலைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமே. இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் இருந்த நஷ்டங்கள் மாறி இந்த புதிய மாதத்தில் மீதம் எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்தும்படி எல்லாரும் முடிஞ்சா 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களால ஒண்ணும் முடியாதப்பா, எங்க திறமையினால ஒண்ணும் முடியாத ஆண்டவரே, இந்த மாதத்தை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கர்த்தருடைய கரங்களில உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? உங்க கையை கர்த்தர் பிடிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்க கையை பிடிச்சிட்டாருன்னா இந்த மாதத்தில் அற்புதமாய் உங்களை நடத்துவார், அதிசயமாய் உங்களை நடத்துவார். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் நான் கையிட்டு செய்கிற வேலைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணுமே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தரை துதிக்கிறதற்காக வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் ஆசீர்வாதம் தேவ சமூகத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இந்த மாதத்துல என்ன செய்யணும், எப்படி தொழில் செய்யணும், எங்க வாழ்க்கையை எப்படி நாங்கள் கட்டமைக்கணும், எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆவியானவரே. எல்லாரும் கேளுங்க பார்க்கல. வாய்களை திறந்து, ஆண்டவரே ஆண்டவரே என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் யாருடைய கையை நான் போய் ஏந்த கூடாது, யாரையும் நான் நாடி போக கூடாது ஆண்டவரே. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரம்பி வழியணும் ஆண்டவரே. நான் செய்கிற வேலைகள், நான் செய்கிற தொழில்கள் என் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணுமே. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணுமே. நாம் செய்கிற வேலைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். வெளிநாடுகளில, வெளியூர்களில் இருக்கிற ஆண்டவரே எங்கள் சொந்தங்கள், ஆண்டவரே எங்கள் விசுவாச குடும்பங்கள் செய்கிற வேலைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். தரித்திரங்கள், பற்றாக்குறைகள் இந்த மாதத்துல மாறணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, சும்மா நிக்காதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீண் செலவுகள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே வீணான செலவுகள் இந்த மாதத்துல வராமல் கர்த்தரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மருந்து மாத்திரைகளுக்கோ ஆண்டவரே வட்டி கடன்காரனுக்கோ வீணாய் நாங்கள் செலவு செய்யக்கூடாது. கர்த்தர் எங்களுடைய பொருளாதாரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்கள், இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்ம சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ண போற இந்த மாதத்தில் நம்ம யாருக்கும் சரீர பலவீனங்கள் வரக்கூடாது. எத்தனை பேர் அந்த ஆண்டவருடைய சமூகத்துல கேட்க போறீங்க? ஆண்டவர் இந்த மாதத்துல எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ,
எங்கள் குடும்பத்தாருக்கோ, என் கணவனுக்கோ, என் மனைவிக்கோ, என் வீட்டுல யாருக்கும் இந்த மாதத்தில் ஆண்டவரே பலவீனங்கள் வரக்கூடாது, சுகவீனங்கள் வரக்கூடாது. எல்லாரும் அப்படி ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எழுதப்பட்டிருக்கிறதே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நம்முடைய உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆமென். கர்த்தர் எங்களுடைய அடைக்கலம், எங்கள் கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிற கண்மலை. ஓ, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற கண்மலை நீங்க அப்பா. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகளுக்கு பயப்படாமல் இருக்க ஆண்டவர் இவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த மாதத்தில் நாங்கள் செய்கிற எல்லா பயணங்களும், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லா பிரயாணங்களும் கர்த்தரால் பாதுகாக்கப்படணும். கர்த்தருடைய தூதர்கள் எங்களை பாதுகாக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வாகனத்தில் போகும்போது வரும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்துல கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்படியாய் பிள்ளைகளை ஆண்டுடைய கரங்களில் கொடுத்து ஜெபம் பண்ண போற. ஆண்டவரே, முடிஞ்ச அப்படியே கையை உயர்த்தி, ஏசப்பா, எங்க பிள்ளைங்களை உங்க கையில கொடுக்கிறோம். கர்த்தர் நல்ல ஞானத்தினால நிரப்புங்கப்பா. படிக்க வேண்டிய கிருபைகளை கொடுங்க, படிக்க வேண்டிய ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, போகையிலும் வருகையிலும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகளை குறித்து நாங்கள் இனி கவலைப்படக்கூடாது. எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை குறித்து, படிப்பு தேவைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்கள், கர்த்தர் எங்களை இந்த மாதத்திலிருந்து நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வார்த்தை எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். நிறைவான ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் நமக்கு, நிறைவான ஆசீர்வாதம். குறைவுகள் மாறுகிற மாதம் இயேசுவின் நாமத்தினால. பைபிள் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார், மகிமையாய் நிறைவாக்குவார். இது ஒரு மகிமையின் மாதம், தேவ மகிமையை நாம் பார்க்கிற மாதம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நான் இந்த மாதத்தில் தேவனுடைய மகிமையை பார்ப்பேன். ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற இழப்புகள், சமாதான கேடுகள் விலகும்படியாய் அப்படியே 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் உறவுகளுக்குள்ள சமாதானத்தை காணுகிற மாதமாய் இந்த மாதம் மாறட்டுமே. எல்லாரும் வாஞ்சையோடு கேளுங்க. சண்டைகள், பொறாமைகள், வீண் வாக்குவாதங்கள், வீணான பேச்சுகள் இந்த மாதத்தில் எங்க வாழ்க்கையில வரக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அன்பு பெருகணும். இந்த மாதத்தில் அன்பு பெருகட்டும், குடும்பத்தில் ஐக்கியம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும். ஆண்டவரே, சத்ருவானவன் சிதைக்க நினைக்கிற காரியங்களிலிருந்து கர்த்தரை விடுதலையாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எல்லா சாபங்களும் விலகும்படியாய், இந்த மாதம் அதிகமாய் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற மாதமாய் மாறும்படியாய் எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆண்டவரே, இந்த மாதத்தில் எப்பெல்லாம் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நாங்க எங்க டைம்ல நிறைய டைம் இருக்கு, நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்ப எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். வீணாய் நேரத்தை பொழுது போக்க கூடாது. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லி, இந்த மாதத்துல வீணான பொழுதுபோக்கு எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. போனை பார்த்துட்டே இருக்கிறது, டிவியை பார்த்துட்டே இருக்கிறது, இப்படிப்பட்ட வீணான பொழுதுபோக்குகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வேதத்தை தியானித்து ஜெபிக்க இந்த மாதத்தில் எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கைகளை உயர்த்தி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
கிருபை எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, தொழில் செய்கிறவர்களுடைய தொழில்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த மாதத்தில் எங்கள் விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்கள் யாரும் ஆண்டவரே மற்றவருடைய கையை நாடக்கூடாது. இந்த மாதம் கடன் இல்லாத மாதமாக மாறணும். எல்லாரும் இப்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதம் கடன் வாங்காத மாதமாக மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கடன் பாரங்கள் எல்லாம் விலகுகிற மாதமாய், ஆண்டவரே கடனை அடைக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுடைய பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் எங்களுடைய பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். இந்த மாதம் நன்மையான மாதமாய், ஆண்டவரே கிருபை, கர்த்தர் கொடுக்கிற கிருபையை நாங்கள் அனுபவிக்கிற மாதமாய் மாற்றி தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களை சார்ந்த எல்லாருடைய கரங்களில் தருகிறோம். இந்த மாதத்தில் நடக்கிற ஊழியங்கள், இந்த மாதத்தில் நடக்கிற ஆண்டவர் எல்லா கர்த்தருடைய திட்டங்கள் ஆண்டவருடைய ஆவியானவரால் நடத்தப்பட நாங்கள் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் கிருபை தருவீராக, கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய கண்காணிப்பில் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை தியானிக்கும் போது தேவ பிரசன்னம் எங்களை அதிகமாய் நிரப்பட்டும். வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருடைய கிரியைகள் அழிந்து போக ஜெபிக்கிறோம். தேவ நாமம் மாத்திரம் எங்கள் நடுவில் தொடர்ந்து மகிமை அடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். Praise the Lord. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. உற்சாகமாய் வந்திருக்கிறவர்கள் இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஒவ்வொரு மாதமும் இந்த அதிகாலை வேளையில், மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் நாம் கூடி வருவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் ஒவ்வொரு மாதத்திலும் புது புது கனிகளை கொடுக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை தேவ பிரசன்னத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. ஆமென். அவரோடு தேவ பிரசன்னத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற மனிதன் தான் அதிக கனிகளை கொடுக்க முடியும். இந்த மாதத்திலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நாளைக்கு மாலையில் நமக்கு ஒரு விசேஷ கூட்டம் நாம் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போல் நாளை மாலை 6 மணிக்கு நம்முடைய சபையில் வெறுமையில் தேவ மகிமை என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சிறப்பு ஜெபக்கூடுகை மாலையில் நடைபெறுகிறது. நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள உங்கள் அருகாமையில் இருக்கிற உங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அழைத்து வர நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தியானிக்க போகிறோம். நாகூம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நாகூம் 2வது அதிகாரம் 2வது வசனம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே திருப்புகிற ஆசீர்வாதம், இழந்த ஆசீர்வாதங்களை திருப்பிக் கொள்ளுகிற வருடமாய் கர்த்தர் நமக்கு தந்தார். கடந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானித்தோம். மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். கவனிங்கள், இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையை ஒருவேளை நாம் இழந்திருக்கலாம், மேன்மையை இழந்திருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற மகிமையை திரும்பி வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். உன் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். தேவ மகிமையினால் நாம் இந்த மாதத்தில் நிரப்பப்பட போகிறோம். அல்லேலூயா, ஆமென். இந்த நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் கவனிங்கள், நாகூம் என்கிற ஒரு தீர்க்க தரிசினால் எழுதப்பட்டது. நாகூம்
என்பதற்கு ஆறுதல், பூரண ஆறுதல் என்று அர்த்தம், சமாதானம் என்று அர்த்தம். கவனிங்கள், இந்த நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால், அதனுடைய முதல் வசனம் சொல்லுகிறது நினிவேயின் பாரம் என்று சொல்லப்படுகிறது. நினிவேயில் இருக்கிற மக்களுக்காக, நினிவேயில் இருக்கிற ராஜாவை குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தம் இந்த நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது. அதே போல யூதேயாவுக்கு, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பை குறித்தும் இந்த நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துரைக்கிறது. கவனிங்கள், யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக நினிவேக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கப்பட்டது. அதை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த மனம் திரும்பின நாட்களில் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு செய்ய நினைத்த தீமையை செய்யாதிருந்தார். ஆனால் நாள் போக்கில் வருடங்கள் ஓடினது, 100 ஆண்டு கடந்த போது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு 150 வருடம் தாண்டின பிறகு திரும்பவும் நாகும் மூலமாக கர்த்தர் இந்த எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் 1வது அதிகாரத்தில் நினிவேயுடைய அழிவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மனம் திரும்பின மக்கள், ஆண்டவரால் தப்புவிக்கப்பட்ட மக்கள் திரும்பவும் பாவம் செய்கிறார்கள், அக்கிரமம் செய்கிறார்கள். இந்த நினிவே பட்டணம் எது என்றால் அசீரியர்களுடைய தலைநகரம். அந்த காலத்தில் அசீரியர்கள் மிகவும் கொடுமையானவர்களாக இருந்தார்கள். உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தவர்களில் அவர்கள் ஒருவர். ஆனால் உலகத்தில் யாரையெல்லாம் அவர்கள் பிடிக்கிறார்களோ, எந்த தேசத்தை எல்லாம் பிடிக்கிறார்களோ அவர்களை பிடிச்சி கொண்டு வந்து அவர்களை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுவார்களாம். பாலைவனம் போன்ற பகுதிகளில் மண்களை அது என்ன சொல்றது தோண்டி அதில் அவர்களை கழுத்து வரைக்கும் புதைத்து வெயில் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களாம். எத்தனை நாளான திரும்ப வரமாட்டாங்க. அவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் சித்திரவதை அனுபவித்து செத்து போவார்களாம். சில மனிதர்களை வெட்டி அவருடைய இரத்தத்தை எடுத்து சுவர்களில் எழுதுவார்களாம். இப்படி ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத கொடியவர்கள், அரக்கர்கள் நிறைந்த பகுதி நினிவே. அவரிடத்தில் கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து, நீங்க 1வது அதிகாரம் கடைசி வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அதே பகுதியில் இஸ்ரவேலுக்கு ஒரு சமாதானத்தை கூறுகிறார். சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாகும் 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், நினிவேக்கு எச்சரிப்பு, அழிவை சொன்ன தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கூறுகிறார். இந்த மாதத்தில் நான் சொல்லுவேன், உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிக்க நினைக்கிற பிசாசுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். அதே நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இஸ்ரவேலர்கள், கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை திரும்ப கொடுக்க போகிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சிதறடிக்க நினைக்கிற பிசாசு, எங்களை கொள்ளையாட நினைக்கிற பிசாசுக்கு ஒரு முடிவை இந்த மாதத்தில் கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போலவே அசீரியருடைய அழிவை கர்த்தர் இந்த தேசத்தில் வர பண்ணினார். கவனிங்கள், ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. அதற்கு வரலாறு ஒரு முக்கிய சாட்சியாக இருக்கிறது. அசீரியருடைய வீழ்ச்சி, அதற்கு பிறகு அசீரியர்கள் தலை தூக்கவே முடியவில்லை. அதன் பிறகு அசீரிய சாம்ராஜ்யத்தை அவர்களால் ஸ்தாபிக்கவே முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு அதிகாரத்தை அழிப்பார் என்றால் அந்த அதிகாரம் திரும்ப வர முடியாது. அதே போலதான் நம்ம வாழ்க்கைக்கு எதிராக நிற்கிற பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழிப்பார் என்றால் திரும்ப அதால் தலை தூக்க முடியாது. திரும்ப அந்த காரியம் நம்மை பயமுறுத்த முடியாது. திரும்ப அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது அந்த நாகும் 2:2 சில காரியங்களை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது வெறுமையாக்குகிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்ரவேலர்களை வெறுமையாக்க துடித்தவர்கள் யார்? அந்த நாட்டை சூறையாட துடித்தவர்கள் யார் என்றால் அசீரியர்கள். நீங்கள் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, 9வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அசீரியருடைய படையெடுப்பு. அசீரியர்கள் இஸ்ரவேலர்களை சூழ்ந்து
அவர்களை அழிக்க திட்டம் போட்ட காரியங்கள், அவர்களை பிடித்த காரியங்கள், இவைகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளை வெறுமையாக்குகிறவர்கள், வெறுமையாக்க நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? பிசாசு, மனுஷீக சூழ்ச்சிகள், எதிர் வல்லமைகள், நமக்கு விரோதமாக பொறாமைப்படுகிறவர்கள், நம்மை வஞ்சிக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை வெறுமையாக்குகிறார்கள். வெறுமை என்றால் என்ன? ஒன்றுமில்லாமல் ஆக்குவது. பிசாசுடைய தந்திரம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையை எம்டி ஆக்குறது, பர்ஸை காலி பண்றது, வருமானத்தை காலி பண்றது, சமாதானத்தை காலி பண்றது. பைபிள் பிசாசை குறித்து சொல்லுகிறது, அவன் திருடன், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நம்மை வெறுமையாக்க வருகிறான். வெறுமையாக்குவதுதான் அவனுடைய எய்ம். நம்முடைய அபிஷேகத்தை மட்டுப்படுத்த வேண்டும், நம்முடைய ரட்சிப்பை மட்டுப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறவைகளை சூறையாட வேண்டும், நாம் சேர்த்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் வெறுமையாக்க வேண்டும். இதுதான் பிசாசுடைய தந்திரம். சில மனுஷர்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை வெறுமையாக்க நினைக்கிறார்கள். இவனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கா, இவன் வளர்ந்துருவானா, இவன் பெருகிடுவானா, நாம இதை செஞ்சா எப்படியாவது இவன் என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம், ஒன்றும் இல்லாம ஆக்கிடலாம். பைபிள் சொல்லுது, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கினாலும். இந்த வசனத்தில் யாரை குறித்து சொல்லப்படுகிறது? அசீரியர்களை குறித்து சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாய் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலர்களே, யூத ஜனங்களே, உங்களை வெறுமையாக்குகிற இந்த அசீரியர்கள் வெறுமையாக்கினாலும், இந்த மாதத்தில் உங்களை பார்த்து, நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக உங்களை வெறுமையாக்க நினைக்கிறவர்கள் ஒருவேளை இதுவரை உங்களை வெறுமையாக்கி இருந்திருக்கலாம். இந்த 10 மாதம், இந்த 9 மாதம் நீங்கள் ஓடின ஓட்டங்களில் ஒண்ணும் இல்லாம இருந்திருக்கலாம். வெறுமையா திரும்ப தொழிலை முடிச்சுட்டு வந்திருக்கலாம். வெறுமையா உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாம வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வனாந்திரம் போன்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த மாதத்தில் உன் வாழ்க்கையில் நான் வச்சிருக்கிற மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? எத்தனை பேர் நன்றி சொல்லுவீர்கள்? கர்த்தருக்கு 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையோடு என்னோடு பேசுகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்க முடியும். நினிவேயை எச்சரிக்கிற தேவன் இந்த பகுதியில், குறிப்பாகவே தீர்க்க தரிசன பகுதிகளில் இஸ்ரவேலர்களை, யூதர்களை எச்சரிக்கிற வார்த்தைகள் இருக்கும். ஆனால் இந்த பகுதியில், நாகூம்ல, இஸ்ரவேலர்களை எச்சரிக்கிற பகுதி இல்லை, மாறாக அவர்களுக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கூறுகிற பகுதிகள் இருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் யோசியா ராஜா இருந்த நாட்கள். சீர்திருத்தத்தை உண்டு பண்ணின ராஜாக்களில் யோசியா மிகவும் மிகவும் மிக முக்கியமான ஒரு ராஜா. விக்கிரகங்களை அகற்றி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் யூதேயாவிலிருந்து, இஸ்ரவேலிலிருந்து வெளியே போக பண்ணி கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி, ஆமீன், ஆலயத்தை செப்பனிட்டு புதுப்பித்து அற்புதமாய் கர்த்தருடைய காரியங்களை செய்த நாட்கள் இந்த யோசியாவின் நாட்கள். அதை பார்த்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் அசீரியருடைய கைகளுக்கு உன்னை தப்புவித்து உன்னை நான் ரட்சிப்பேன், உன்னை நான் விடுவிப்பேன். இந்த பகல் வேளையில், இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவருக்கு விருப்பமான காரியத்தை நான் செய்வேன். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை என்னை விட்டு தூக்கி வீசிட்டு நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய மகிமையை கர்த்தர் நமக்கு திரும்ப வர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும். திராட்சை கொடியும் எதை குறிக்கிறது என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை தான் குறிக்கிறது. நீங்கள் 80வது சங்கீதம் 9 அதனுடைய 19 வசனத்தை வாசிக்க பார்க்கும்போது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் 8-9 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
திராட்சை செடியை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற திராட்சை கொடி இஸ்ரவேல் ஜனத்தை, இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. கவனிங்கள், பரதேசிகளாய் இருந்தவர்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் ஒரு தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிக்கு ஒரு சுதந்திரமாய் ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் அப்படியே செய்கிறார். ஆனால் அவருடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அநேக வருஷங்கள் எகிப்தில் அவங்க என்ன பண்றாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடி ஆண்டவர் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தில் அவர்கள் என்ன பண்ணாராம், நாட்டினார். நாட்டினது மாத்திரமல்ல, அதை வளர்த்தினார். அது படர்ந்தது, ஒரு பெரிய தேசமாய் உருவானது. ஆமேன். ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் கர்த்தர் அதை வைத்தார். கவனிங்கள், அந்த திராட்சை கொடியை வெறுமையாக்குகிறவர்கள் வந்து அற்றுப்போக பண்ணினாலும், அல்லேலூயா, இன்னைக்கு கர்த்தர் ஒரு இடத்துல நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், நாட்டி இருக்கிறார். ஒரு சபையில் நாட்டி இருக்கிறார், இன்னும் குடும்பத்தில் நாட்டி இருக்கிறார், தேசத்தில் நாட்டி இருக்கிறார், ஒரு பகுதியில் நாட்டி இருக்கிறார். நம்மை கர்த்தர் ஒரு பகுதியில் வச்சிருக்கிறாருன்னா அந்த பகுதிக்கு நம்மை கொண்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஆனால் நம் நாட்டின பகுதியில் இல்லாமல் இன்னொரு பகுதியில் ஒருவேளை நாமே நினைக்கிறோம், இங்கே இருக்கிறது சரியில்லை, இன்னொரு இடத்துக்கு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். சில நேரத்தில் மனிதர்களால், சில நேரத்தில் பிசாசினால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிடுங்கப்படுகிறோம். அந்த இடத்துல இருக்க முடியாமல், இந்த வீட்டில் இருக்க முடியாமல், இந்த குடும்பத்தில் இருக்க முடியாமல் அநேக துரத்தப்படுகிற அனுபவம் உண்டாகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படி திராட்சை கொடியை அவர்கள் அற்றுப்போக பண்ணினாலும், அல்லேலூயா, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் வெறுமையா நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம், இல்லைன்னா பிடுங்கப்பட்ட அனுபவத்தில், பட்டுப்போன அனுபவத்தில் திராட்சை கொடியை பிடுங்கிட்டாங்கன்னு என்ன ஆகும், வேரோடு பிடுங்கிட்டாங்கன்னா, இல்லைன்னா வேற வெட்டி போட்டுட்டாங்கன்னா பட்டு போகும். வெறுமை ஒரு புறம், பட்டுப்போன அனுபவம் ஒரு புறம். கவனிங்க, வெறுமை என்றால் ஒன்றும் இல்லாத நிலை, எம்டி லைஃப். பட்டுப்போன அனுபவம் அப்படின்னா முடிஞ்சு போன வாழ்க்கை. ஆண்டுடைய வார்த்தையை பாருங்கள், ஒருவேளை உன் வாழ்க்கை முடிஞ்சே போனாலும் சரி, இனிமேல் துளிர் விடாது என்ற நம்பிக்கையோடு நீங்க வந்திருந்தாலும் சரி, இனி என் வாழ்க்கையில் ஒரு துளிர் உண்டாகாது, இனி துளிர் விடுமா அப்படிங்கிற ஒரு பிசினஸா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, பட்டுப்போன அனுபவமா இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற, என் மகனே, என் மகளே, உனக்கு நான் வச்சிருக்கிற மகிமையை திரும்ப வர பண்ணுவேன். ஆண்டுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன், உங்களை பட்டு போக வைக்கிற காரணிகளை கண்டுபிடியுங்கள், உங்கள் எதிரியை கண்டுபிடியுங்கள், உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் எதனால இப்படி இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிங்க. கர்த்தர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். மறுபடியும் துளிர்விட பண்ண என் ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆரோனுடைய காய்ந்த கோல் என்ன பண்ணிச்சு, துளிர் விட்டது. ஒரே இரவில் அது என்ன ஆயிடுச்சுன்னா துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்துருச்சு. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. வசனம் தொடர்ந்து சொல்லுது, கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல். அல்லேலூயா. யாக்கோபை குறித்து இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்று சொல்லப்பட்ட பகுதி யூதேயாவை குறிக்கிறதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். யூதேயா தேசத்தில் அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் இரண்டாக உடைந்தது. ஒன்று யூதேயாவாகவும் மற்ற 10 கோத்திரங்கள் வடக்கு தேசத்தில் இஸ்ரவேலர்களாகவும் இருந்தார்கள். அப்போ யூதேயா தேசத்தில் நான் என் மகிமையை திரும்பி வர பண்ணினது போல வடக்கு தேசமாகிய இஸ்ரவேலிலும் என் மகிமை திரும்பி வர பண்ணுவேன். கவனிங்க, ஒரு மனிதன், அவன் பேர் யாக்கோபு, அந்த மனிதனைத்தான் கர்த்தர் ஒரு பெரிய தேசமாகவே மாற்றுகிறார். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் அறிய முடியும். பைபிள் சொல்லுகிறது, உபாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை மாத்திரம் ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும்
ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளிகளிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தனது கண்மணியை போல காத்தருளினார். யாக்கோபை குறித்து இங்க வசனம் சொல்லுகிறது. யாக்கோபை கர்த்தர் எங்க தெரியுமா கண்டுபிடிச்சாரு? அரண்மனையில் இல்ல, செழிப்பான இடத்துல இல்ல, வெறுமையான அவாந்தரமான ஊளையிடுகிற வனாந்தர பகுதியில் யாரை கர்த்தர் கண்டுபிடிக்கிறாருன்னா யாக்கோபை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். கவனிங்கள், நம்ம வாழ்க்கையில் அவாந்தரமான வாழ்க்கை இருக்கலாம், வெறுமையான வாழ்க்கை இருக்கலாம், தரித்திரமான வாழ்க்கை இருக்கலாம், ஒன்றுமில்லாத வாழ்க்கை இருக்கலாம், வனாந்தரமான பாதை இருக்கலாம். பைபிள் சொல்லுகிறது அப்படிப்பட்ட இடத்தில் தான் கர்த்தர் நம்மை கண்டுபிடிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? சில காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். பாருங்க, சில வனாந்தரமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். ஆமென். சில நேரத்தில் நமக்கு கேள்விகள் வருகிற, நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தானே ஜெபம் பண்றேன், நல்லா தானே பாட்டு படிக்கிறேன், நல்லா தானே ஆராதிக்கிறேன், நல்லா தானே சர்ச்சுக்கு வரேன், எல்லா காரியத்திலும் ஒழுங்கா இருக்கிற, ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த வனாந்தரம்? சில நேரத்தில் கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஒரு வனாந்தரமான வாழ்க்கை இருந்தது. 25 வருடங்கள் அவன் வாழ்க்கையில் வனாந்தரமான சூழ்நிலை, ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை, குறைவோடு வாழுகிறான். அல்லேலூயா. ஈசாக்குக்கு ஒரு வனாந்தரமான வாழ்க்கை இருந்தது. அதே போல யாக்கோபுக்கும் ஒரு வனாந்தரமான வாழ்க்கை இருந்தது. யாக்கோபு சிறு வயதிலேயே அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஏக்கம் கொண்டவன். அவன் பிறக்கும் போதே, அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவனுடைய தாய்க்கு சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு தான் பெருசா வருவான், ஆமென், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆனா ஆசீர்வாதம் அவன் தலைக்கு மேல இருந்தாலும் இவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது அடிச்சு பிடிச்சி என் திறமையினால என்ன பண்ணிடணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். தன்னுடைய சகோதரனிடத்திலிருந்து சேஷ்ட புத்திர பாகத்தை தந்திரமாய் வாங்கி கொள்ளுகிறான். தன்னுடைய தாயின் வற்புறுத்தலினால, தாயுடைய தந்திரமான பேச்சினால தன்னுடைய தகப்பனை ஏமாற்றுகிறான். ஏமாற்றி தகப்பன் கொடுக்கிற, மூத்தவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கினவன் தான் யார் தெரியுமா? இந்த யாக்கோபு. ஆனா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உலகத்திலிருந்து பெற்ற அவனால அவன் வீட்டில் வாழ முடியல பாருங்க, அவன் குடும்பத்தில் இருக்க முடியல பாருங்க, யாக்கோபுனால இருக்க முடியல. அவன் தன்னுடைய தாயே சொல்றா, 2 பேரும் ஒரே நாள்ல சாகிறத என்னால பார்க்க முடியாது, நீ என்ன பண்ணு, என் அப்பா வீட்டுக்கு ஓடிரு. கவனிங்க, நல்லா என் வார்த்தைகளை கவனிக்கணும். பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்த்துறோம்? நாம என் பிள்ளைக்கு எப்படியாவது ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நாம சூழ்ச்சி செய்து என்ன முயற்சி செஞ்சாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களால நம்ம கொடுக்குற ஆசீர்வாதத்தால கூட திருப்தியா வாழ முடியாது. பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். சூழ்ச்சியா ஏமாத்திரலான்னு நினைக்கிறாங்க. ஏசாவுக்கு கோபம் வந்துருச்சு, இவனை நான் கொன்னு போடுவேன், இந்த கிழவன் செத்து போறது வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணிடுவேன், கொன்னு போடுவேன்னு தகப்பனை குறித்து சொல்றார். கவனிங்க, ஏசா எங்க போறார் தெரியுமா? இப்போ மாமனார் வீட்டுக்கு ஓடுறான். மாமனார் வீட்டுக்கு ஓடி, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சுருக்கமா சொல்றேன். மாமனார் வீட்டுக்கு ஓடி அங்க போய் மாமனார் அவங்க ஒரு பொண்ணை பார்க்கிறார், இளைய மகள், ரொம்ப பார்வைக்கு அழகா இருக்கிறாங்க, ராகேல். சொல்றாரு, மாமா சொல்றாரு, ராகேல உனக்கு சரி மனம் முடிச்சு கொடுக்குறேன்னு கேட்ட உடனே அவ சொல்ற, நான் என் ராகேலுக்காக நான் சும்மா இல்லை, 7 வருஷம் என்ன பண்றேன் சொல்லுங்க, வேலை செய்கிறேன். வேலை பார்த்து முடிச்ச உடனே என்ன ஆகுது, பொண்ணை கேட்டா நைட்டு பொண்ணை ஏமாத்திடுறாரு. யார் தெரியுமா? லாபான். கவனிங்க, அப்பாவையும் அண்ணனையும் ஏமாத்தி வந்தவனுக்கு வாழ்க்கையில ஏமாற்றப்படுகிறான் இன்னொருவனால். திரும்ப ராகேலும் கொடுக்கப்படுகிறார்கள். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை தெளிவா கவனிக்கணும். நாம செய்கிற, இன்னைக்கு விதைக்கிற விதை நாளைக்கு முளைக்கும் நிச்சயமா. வினைய விதைச்சா வினையதான் அறுக்கும், அது யாரா இருந்தாலும் சரி. ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார், அவன் ஒண்ணுமே செஞ்சிருக்க தேவையில்லை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அவனுக்கு நிச்சயமா வந்திருக்கும். இவன் போறான், தகப்பன் வீட்டிலிருந்து மாமனார் வீட்டுக்கு அலைஞ்சு போறான். எங்க போனோன்னே தெரியல, கண்டுபிடிக்கணும், மாமனார் வீடை கண்டுபிடிக்கணும், அங்க போய் பேசணும், எங்க போறேன்னே தெரியல. அங்க இப்ப எல்லாம் ஜிபிஎஸ் எல்லாம், அப்ப எல்லாம் ஜிபிஎஸ் இருந்திருக்காதுல்ல. ஜிபிஎஸ் என்ன புரியுது என்ன சொல்றது? ஆமா, மேப்பு போட்டெல்லாம் போக முடியாது, சும்மா போன எந்த வழி தெரியுமா? வனாந்திர வழியாக தான் போறாரு. டயர்டாகி தூங்கும் போது தான் ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது,
அந்த ஏணியின் மேலே யார் நிற்கிறா தெரியுமா? கர்த்தர் நிற்கிறார். தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதும் ஒரு தரிசனத்தை பார்க்குறான். ஆண்டவர் அங்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அலைகிற அந்த வனாந்தரத்தில் தான் யாக்கோபை கர்த்தர் கண்டுபிடித்தார். வெறுமையான நிலையில் தான் யாக்கோபை கர்த்தர் கண்டுபிடித்தார். உங்க வாழ்க்கையிலும் வெறுமையாய் வந்திருக்கிறீர்களா? ஒண்ணுமே இல்லை, எம்டியா வந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்க செஞ்ச தப்புனாலே எம்டியா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு விரோதமா எழும்பினவர்களால் எம்டியா வந்திருக்கலாம். இந்த வெறுமையான நிலையில் கர்த்தர் உங்களை கண்டுபிடிக்கிறார். யாக்கோபை ஊளையிடுகிற தேசத்தில், அந்த பகுதியில், வனாந்தரமும் வெறுமையான இடத்தில் கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். அப்படி சொல்லிட்டு பைபிள் சொல்ல, அவனை கர்த்தர் நடத்தினார், அவனை கர்த்தர் உணர்த்தினார். ஆமே, இந்த வெறுமையான இடத்துல தான் நம்மளை கர்த்தர் உணர்த்துவார். பாருங்க, ஏன் இந்த வெறுமை, ஏன் இந்த பிரச்சனை? நம்மை உணர்த்துகிற ஆண்டவர் நம்ம குற்ற மனசாட்சி வைக்கிறதுக்கு இல்லை, நம் மனம் திரும்புவதற்காக, ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? ஆமேன். இப்போ ராகேலு கூடயும் திருமணம் ஆயிடுச்சு, இப்போ வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். ஆனால் யாக்கோபு பாருங்க, ரொம்ப உண்மையாக வேலை செய்கிற ஆள். யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் கண் விழித்து வேலை செஞ்சேன், ஆனால் என் சம்பளத்தை நீங்கள் எத்தனை தடவை மாற்றிட்டீரு? 10 முறை மாற்றி விட்டீர். கவனிங்க, யாக்கோபு 2 முறை தான் ஏமாத்தினாரு. ஆனால் பொண்ணு விஷயத்தில் 1 முறை மாமனார் ஏமாத்திட்டு 10 முறை மறுபடியும் சம்பள விஷயத்தில் ஏமாற்றப்படுகிறான். வெறுமையாக்கப்படுகிற நிலை. யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். உழைக்கிறான். அவன் சொல்றான், நான் உண்மையா உழைச்சேன், கண் விழிச்சு உழைச்சேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆதியாகமம் 31:42 ஒருவர் வாசியுங்கள். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் ஓ என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். கவனிங்கள், லாபான் இடத்தில் இந்த வார்த்தையை யாக்கோபு பேசுகிறார். நான் கண் விழிச்சு வேலை பார்த்தேன், உமக்கு உண்மையா வேலை பார்த்தேன், ஆனால் 10 முறை என் சம்பளத்தை நீர் மாத்தினீர். பரவாயில்ல, ஒருவேளை கர்த்தர் மாத்திரம் என் கூட இல்லாமற் போனா இன்னைக்கு என்ன நீர் வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். உலகம் இப்படிதாங்க, நம்மை வெறுமையாய் அனுப்பிவிடும். நம்ம கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு, நம்ம கிட்ட இருக்கிற உழைப்பை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு. இங்க இருக்கிற சிலர் நினைக்கிறீங்க, என் குடும்பத்தார் அப்படிதான் பிரதர், என் வாழ்க்கையில நான் கொடுத்த நன்மையெல்லாம் அனுபவிச்சாங்க, ஆனா இன்னைக்கு என்ன வெறுமையா விட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, யாக்கோபின் தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். யாக்கோபோடு இருந்தார் கர்த்தர். பைபிள் சொல்லுது, அவன் சொல்றான், ஆண்டவர் என் கூட இருந்ததுனால நீர் என்னை வெறுமையாய் அனுப்பிவிட அவர் என்னை அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தா வெறுமையாக்குகிறவன் வரலாம், வெறுமையாக்குகிறவர்கள் வரலாம், நம்முடைய திராட்சை கொடிகளை அற்றுப்போக பண்ண அவர்கள் வரலாம். ஒருவேளை அவர்கள் திராட்சை கொடியை அற்றுப்போகவே பண்ணி இருக்கலாம். ஆனா வெறுங்கையாய் வெறுமையாய் போன யாக்கோபு பாருங்க, 2 பரிவாரங்களோடு கர்த்தர் திரும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு வெறுங்கையா வந்திருக்கிறீங்களா? வெறுமையா வந்திருக்கிறீங்களா? இந்த வார்த்தையோடு நீங்கள் போக போறீங்க. ஆண்டவர் உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டார், மகிமையாய் அனுப்புவார். யாக்கோபுடைய மகிமையை திரும்பி வர பண்ணின தேவன் இந்த பகல் வேளையில், இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நம்முடைய மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வெறுமையான சூழ்நிலையில், வனாந்தரமான சூழ்நிலையில் நான் சொல்லுவேன், கர்த்தரே உங்களை நடத்துவார். கழுகு கூட்டை கலைத்தது. நீங்க உபாகமத்தில் நான் வாசித்த பகுதியின் பின்பகுதி அதான் சொல்லுது. கழுகு கூட்டை கலைத்து தன்னுடைய குஞ்சுகள் மேல் அசைவாடி தன்னுடைய தோள்களின் மேலே சுமப்பது போல கர்த்தர் ஒருவரே யாக்கோபை நடத்தினார். ஆமே. சில நேரத்தில் நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கும், ஏன் கலைக்கப்படுது, ஏன் கூடு கலைக்கப்படுது, ஏன் இந்த வனாந்தரம், ஒண்ணுமே தெரியாது. யாக்கோபு கூட நினைச்சிருப்பான், என் அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது எவ்வளவு சூப்பரா இருந்தேன், இப்போ நான் வனாந்தரத்தில் இப்படி அலைந்து தெரியணுமா, மாமனார் வீட்டில் இப்படி நான் கஷ்டப்படணுமா, இப்படி நான் ஏமாற்றப்படணுமா,
என் பிள்ளைகள், என்னுடைய மனைவிகள், இவங்களெல்லாம் வனாந்தரத்தில் கொண்டு வந்து அங்காலாய்ப்போடு நான் வரணுமா? கழுகு கூட்டை கலைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது பிரதர். கர்த்தர் சில நேரத்தில் நம்ம கூட்ட கலைச்சு வனாந்தரத்தில் நம்மளை அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த வனாந்தரத்தில் தான் நாம் உணர்வடைகிறோம். சில நேரத்தில் ஏன் இந்த வனாந்தரம் என்று உணர்கிறோம்? இல்லைன்னா நமக்கு உணர்வே வராது. பாருங்க, பைபிள் சொல்லுது, யாக்கோபை கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் கண்டுபிடிச்ச காரணம் அவனை உணர்த்துவதற்காக, அவனை நடத்துவதற்காக, அவனை கண்மணி போல பாதுகாப்பதற்காக. ஆமென் சொல்லுங்கள். நாம் போகிற இந்த வனாந்தரமான பயணத்தில் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தபோது பைபிள் சொல்லுது, அவங்களுடைய செருப்பு தேஞ்சு போகல, ட்ரெஸ்ஸு பழசாகல, கண்மணி போல பாதுகாத்தார். சாப்பாடு இல்லாமல் அவங்க தவிக்கல. வானத்து மன்னா, காடைகள் அவர்களுக்கு ஆகாரமாக கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வனாந்தரம் வெறுமை என்று சோர்ந்து போகாதிருங்கள். இந்த வெறுமையில் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை திரும்பி வர பண்ணுவார். யாக்கோபுடைய மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ணினது போல பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா. இது யூதர்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும். ஏன்னா யாக்கோபுடைய மகிமை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் ஞாபகத்திற்கு வந்திருக்கும். லாபான் அவனை வெறுமையாக்கி விட எத்தனம் பண்ணும்போது சொப்பனத்தில் கர்த்தர் அவனை கடிந்து கொண்டது அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்தது, யாக்கோபின் தேவன் எங்கள் தேவன், இஸ்ரவேலருடைய மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார், இந்த அசீரியருடைய படையிலிருந்து எங்களை தப்புவிப்பார், பாதுகாப்பார், விடுவிப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக போராடுகிற, உங்களை வெறுமையாக்க துடிக்கிற பிசாசின் கைகளிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, அந்த சத்ருவின் முன்பாக உங்களை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள். இந்த மாதத்தில் தரித்திரத்தை மேற்கொள்ளுவீர்கள். இந்த மாதத்தில் வியாதியை மேற்கொள்ளுவீர்கள். சில நேரத்தில் வியாதி நம்மளை வெறுமையாக்குது இல்ல? சரீரத்தில் பலவீனம் வந்தால் பணமும் வெறுமையாயிருது, பலனும் வெறுமையாயிருது. சில நேரத்தில் பொருளாதாரத்தில் வெறுமையா இருக்கிறோம், சமாதானம் இல்லை, சமாதானத்தை பார்க்கவே முடியல பிரதர், வாழ்க்கையே வெறுமை. இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து கர்த்தர் வெளியே நம்மை கொண்டு வந்து மகிமையை கர்த்தர் தர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய மகிமைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நாளை தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமை வருகிறது, அந்த வெறுமையை நாம் மேற்கொள்ளுவது எப்படி, அந்த வெறுமையில் தேவனுடைய மகிமையை நாம் அனுபவிப்பது எப்படி என்று சொல்லி இன்னும் ஆழமான சத்தியங்களை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் அப்படி கண்களை மூடி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வெறுமையை மாற்றுகிற தேவனே, என் மகிமை திரும்பி வர பண்ணுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன். யாக்கோபுடைய மகிமையை திரும்பி வர பண்ணின தேவன் என்னுடைய மகிமை திரும்பி வர பண்ணுவார். என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. கை உயர்த்தி, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து
நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வெறுமையாக்க நினைக்கிறவர்கள், எங்களை சூறையாட நினைக்கிறவர்கள், எங்களை தரித்திரமடைய வைக்க நினைக்கிறவர்கள், ஆண்டவரே எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைக்கிறவர்கள், எங்கள் திராட்சை கொடிகளை அற்றுப்போக பண்ணுகிறவர்கள், எங்கள் ஜீவனையே பிடுங்க நினைக்கிறவர்கள், எங்கள் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவர்கள், அவர்கள் மத்தியில் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற மகிமையை, எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற மேன்மையை இந்த மாதத்தில் திரும்பி வர பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சத்துரு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக, சத்துரு தலைகுனிந்து போகத்தக்கதாக வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிரியை செய்வீராக. ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற பிள்ளைகள், சத்திய வசனத்தை கேட்க வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த பகல் காலை வேளையில் இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபித்த உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்த உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த மாதம் உம்முடைய மகிமையை அனுபவிக்கிற மாதமாக. ஆமென். யாக்கோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின போது, யாக்கோபுக்கு கர்த்தர் மகிமையை வர பண்ணின போது, அவனை எதிர்த்தவர்கள் எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்பட்டது போல உடைய பிள்ளைகளை வெறுமையாக்க நினைக்கிற, உடைய பிள்ளைகளை எதிர்க்க நினைக்கிற எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் இந்த புதிய மாதத்தில் உடைய பிள்ளைகளுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நன்மையினால் நடத்துங்கப்பா. யாக்கோபை நடத்துனீர், யாக்கோபை உணர்த்தினீர், யாக்கோபை கண்மணி போல பாதுகாத்தீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதங்களினால் எங்கள் சபை குடும்பங்கள் நிரப்பப்பட்டிருப்பார்களாக. எங்கள் சபையில் ஆராதிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. தொடர்ந்துள்ள ஊழியங்களிலும் ஆண்டவருடைய நாம மகிமை அடையட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து செல்லுங்கள். ஆமென்.